அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொலியில் நம்ம யார் மல்லர்கள் யார் அப்படிங்கிற அந்த காணொலி நம்ம பார்க்க போகிறோம். எதற்காக அந்த காணொலி திடீர்ந்தாக யார் மல்லர்கள் அதை பற்றி பேசணும் அப்படின்னா, ஒரு காணொலி பார்த்தேன். இந்த காணொலி யார் பாண்டியர்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி ஒருத்தர் போட்டிருக்காரு. அவர் யார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த காணொலிலாம் போடுறவங்க யார், இந்த பாண்டியர்களை பற்றி பேசக்கூடியவங்க யார், மறவர் சமுதாயத்தை பற்றி பேசக்கூடியவங்க யாருங்கிறது ரொம்ப முக்கியம். இவர்கள் வரலாற்று ஆய்வாளர்களா, இல்லை இவர்களுக்கு ஒரு கல்வெட்டு ஒரு செப்பேடு ஏதாவது எடுத்து படிச்சிருப்பாங்களா, அட்லீஸ்ட் ஒரு கல்வெட்டையாவது இவர்கள் எடுத்து படித்து இது உண்மையான கல்வெட்டு, இப்படி ஒரு கல்வெட்டு வந்திருக்கு அப்படின்னு பேசக்கூடியவர்களா, இல்லைன்னா ஏதாவது ஆல்ரெடி ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் தொல்லியல் துறையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கல்வெட்டை எடுத்து இவர்கள் என்னைக்காவது பேசியிருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா யாரும் கிடையாது. அப்போ இவர்கள் யார்? இவர்கள் பாண்டியர்கள் யாருன்னு பேசக்கூடியவங்க, இந்த வரலாற்றை பேசக்கூடியவங்க, ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டால், இவர்கள் ஒரு கட்சியை சார்ந்தவர்களாகவும் குறிப்பிட்ட ஒரு சிலராகவும் இருக்காங்க. அது எந்த கட்சியை சார்ந்தவர்னா உங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர் தொடர்ந்து மேடைகளில் எல்லாத்துக்கும் இந்த சமுதாயம்தான் காரணம், என்ன நடந்தாலும் அதற்கு முக்குலத்தோர் சமுதாயம், இந்த தேவர் சமுதாயம்தான் காரணம் அப்படின்னு பேசக்கூடிய அந்த கட்சியை சார்ந்தவர்கள். இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இவர்கள் தலைவர் எவ்வளியோ தொண்டர்களும் அதே வழிதான் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் எல்லா யூடியூப் தளங்கள்லையும் சரி, இல்லை சமூக வலைத்தளங்கள்லையும் அப்படியே கதறிட்டு இருக்காங்க. தேவமாரை பார்த்தாலே, தேவர் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் இருந்தாலும் சரி, தேவர் சமுதாயத்தை சார்ந்த முன்னோர்களும் இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு ஃபங்க்ஷன் நடத்திடக்கூடாது. தேவர் சமுதாய முன்னோர்களுக்கு நாம் ஒரு விழா நடத்திடக்கூடாது. உடனே இவங்களுக்கு அப்படியே பொச்சரிச்சல் வந்துடும். சமீபத்தில் பூலித்தேவர் ஃபங்க்ஷனில், பூலித்தேவர் ஒரு பாண்டிய மன்னரோட விழா, அந்த ஃபங்க்ஷனில் பேசி நம்ம சமுதாய தலைவர்கள் எல்லோரும் பேசியிருக்காங்க. அதை எடுத்து வச்சுக்கிட்டு இவர் பாண்டியர்கள் என்ன ஜாதி அப்படின்னு பேசியிருக்காரு. பேசினவர் பாண்டியர்கள் இவ்வளோ பெரிய பாரம்பரிய வரலாறு கொண்டவங்க, அவர்களோட வரலாற்றை பற்றி பேசும்போது இவருக்கு அதை கொஞ்சமாவது படிச்சுக்கிட்டு பேசியிருக்கணும். ஆனால் படித்தவர் போல் பேசுவது, படிச்சுட்டு பேசுகிறது வேறு. நம்ம இப்போ படித்தாலும் நம்ம அதை பேசும்போது நம்ம சாதாரண உரைநடையில் பேசுவோம். ஆனால் எதுவுமே தெரியாமல் படித்தவர் போல் அதாவது அப்படின்ட்டு உட்காந்து பேசுகிறது. இதை பேசணுன்னு எல்லோரும் நம்பிடுறது. முதல்ல அவர் பேசின விஷயத்துக்கு வரேன். அதாவது மல்லர் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. மல்லர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, மல்லரோட அர்த்தத்தை இவர்கள் சொல்ல தயாரா? இப்போ மறவர்களோட அர்த்தத்தை நாம் சொல்லிடலாம். போர் வீரர்கள் அப்படிங்கிறது, போரை தொழிலாக கொண்டவர்கள் மறவர்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் மல்லர் அப்படிங்கிறது ஜாதி பேரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எங்கேயுமே ஜாதி பேர் கிடையாது. ஏன்னா மல்லர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இவர்கள் மல்லர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லர்களோட அர்த்தம், மல்லரில் 2 பிரிவு இருக்குது. ஒன்று வலிமை, இன்னொன்று வளமை. இப்போ நம்மளுடைய அஜித் ஒரு படம் நடித்தார், வலிமைன்னு ஒரு படம் நடித்தார். அந்த வலிமை தான் மல்லர்கள். தமிழில் மல் அப்படின்னா வலிமை அப்படின்னு தான் அர்த்தம். அஜித் நடித்த படத்துக்கு சுத்த தமிழில் அந்த வலிமை படத்துக்கு வைக்கணும்னா மல்லர் அப்படின்னு தான் வைக்கணும். ஸோ அஜித் வலிமை படத்தில் மல்லராக தான் நடிச்சிருக்காரு. ஸோ அது உங்கள் சமுதாய படம் தான் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். தேவர் மகன் ஒரு பாண்டியர் ஒரு படம் வந்துச்சுல்ல, அது தேவர் மகன் பேர் வந்துச்சு. அதே மாதிரி வலிமை அப்படிங்கிறது மல்லர்களை தான் குறிக்கும். அதனால் வலிமை படத்தை நீங்கள் உங்கள் சமுதாய படமாக அந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் போட்டு நீங்கள் டான்ஸ் ஆடலாம். அந்த வலிமை அப்படிங்கிறது மல்லர் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்படி வலிமை வளமை அப்படிங்கிறது ஏதாவது ஜாதியை குறிக்குதா? இல்லை. அது ஒரு வலிமையும் ஒரு வளமையும் குறிக்குது. இப்போ மல்யுத்த வீரர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்துருப்பீங்க நீங்கள். வலிமை, நல்ல கொழுப்பாக, நல்ல உடம்பு, நல்ல பாகுஜனமாக இருப்பாங்க. அவர்களை வலிமையானவர்கள், அதை மல்யுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த சமுதாய பேரையும் குறிக்காது. ஆனால் அதுவே தெரியாமல் இவர் பேசிகிட்டு இருக்காரு, நான் அந்த சமுதாயத்தை சேர்ந்தோம். அந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் கண்டிப்பாக அந்த சமுதாயத்தோட பெயரோட அர்த்தத்தை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். அதன் பிறகு அவர் சொல்கிறாரு, இப்போ அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தில் சொல்கிறாங்கள்ல, அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 சமுதாயம் சேர்ந்து அவர்கள் அந்த பெயர்களை வாங்கியிருக்காங்க. காலாடி, மண்ணாடி அப்படின்னு சொல்லி ஒரு 6 சமுதாயம் சேர்ந்து தான் அவர்கள் அந்த தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு வாங்கியிருக்காங்க. இதுலேயுமே எங்கேயுமே மல்லர் அப்படிங்கிற அந்த இதுவே கிடையாது. ஸோ இல்லாத ஒன்றை தான் இவர்கள் எடுத்துக்கொண்டு பேசுகிறார்கள். அதை பேசுகிறது மட்டும் இல்லாமல் அடுத்து பாண்டியர்கள் என்ன ஜாதி அப்படிங்கிறதுக்கு வராங்க. அதாவது அடுத்தவர்களை பற்றி பேசிடலாம், ஆனால் நம்மள்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டு பேசணும்ல. அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இப்படி தான் பேசிக்கிட்டு வராங்க. அதற்கு முதல்ல எடுத்தோன்னு சொல்கிறாப்புல, மறவர்கள் பாண்டியர்கள் கிடையாது அப்படிங்கிறது முதல்ல தெளிவாயிடுச்சு. மறவர்கள் பாண்டியர்கள் அப்படிங்கிறத
எளிதாக நம்மளால் சொல்லிட முடியும். ஏன்னா இவர் பேசுகிறத கேட்கும்போது நம்மளாம் எதுவுமே படிச்சுட்டு பேச வேண்டாம். அவர் பேசுகிறத கேட்கும்போது நம்ம அப்படியே பதில் கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா பாண்டியர்களோட குலதெய்வம் என்னது? கொற்றவை. மறவர்களோட குலதெய்வம் என்னது? கொற்றவை. உங்களோட குலதெய்வம் என்னன்னு சொல்லிட்டா நீங்கள் யாருன்னு நம்மளால் எளிதாக சொல்லிட முடியும். அப்படி பாண்டியர்களோட குலதெய்வம் மறவர்களோட குலதெய்வமும் ரெண்டும் ஒன்று தான். இன்னொரு விஷயம், மறவர்கள் பாண்டியர்களை நேரடியாக குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு ஆதாரங்கள் அதிகமாக இருக்கிறது. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பால்வனநாதசாமி கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு சீவில மறவர் அப்படின்னு தெளிவாக இருக்குது. சீவில மாற பாண்டியர் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் சீவில மறவர் அப்படிங்கிற தெளிவாக இருக்குது. அந்த சீவில மறவர் பாண்டியர் அப்படிங்கிறவர் நம்ம ஊற்றுமலை பாண்டியருக்கு சித்தப்பா. தென்காட்சியை ஆட்சி செய்த சீவில மாற பாண்டியர் அப்படிங்கிறவர் ஊற்றுமலை பாண்டியர்களோட சித்தப்பா. இவ்வளவு தெளிவாக வரலாற்று ஆதாரமும் ஆவணமும் இருக்குது. சங்க இலக்கியங்களில் மிகவும் தெளிவாக திருவில் மார்பில் தென்னவன் மறவன் அப்படிங்கிறதும் மிகவும் தெளிவாக இருக்குது. இப்போ பாண்டியர்களோட ஆட்சி வீழ்ச்சியடைந்து பாண்டியர்கள் மதுரையை விட்டு தென்காசிக்கு வரும்போது தென்காட்சியில் ஆட்சி அமைக்காங்க. திருநெல்வேலி சுற்றியுள்ள பகுதிகளில் ஆட்சி அமைக்காங்க. இங்கே ஆட்சி அமைத்தவர்கள் அத்தனை பேர்களுமே மறவர்கள் தான். இதைவிட மிகப்பெரிய தெளிவான ஆதாரம், நாயக்கர்கள் மதுரையை போர் தொடுத்து மதுரையிலிருந்து பாண்டியர்களை தென்காசிக்கு அப்புறப்படுத்தும் பொழுது அங்கே ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் மறவன் தான் அப்படின்னு மிகவும் தெளிவாக நாயக்கர் கால குறிப்புகளும் மிகவும் தெளிவாக இருக்கிறது. இத்தனை குறிப்புகளும் தெளிவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் புலித்தேவர் விழாவில் பேசிய ராஜா மறவன் அவர்கள், உனக்கு பாண்டியன்னு பேருக்கு பின்னாடி போடுற பாண்டியர்கள் நாங்கள் கிடையாது, உண்மையான பாண்டியர்கள் யாருன்னு தெரியணும்னா உன்னால் ஆதாரமும் ஆவணமும் மிகவும் தெளிவாக இருக்கிறது. வெள்ளக்காரன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான், நாயக்கர் காலத்திலையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, போய் எடுத்து படி அப்படின்னு சொன்னாரு. பேருக்கு பின்னாடி பாண்டியர் போடுற பாண்டியர்கள் அல்ல நாங்கள். நீ எங்களுடைய வரலாறு எடுத்து படி. உனக்கு வரலாறு தெரியலனா எங்க போய் பார்க்கணும்? பிரிட்டிஷோட நூலகத்துல லைப்ரரியில போய் பாரு, அங்க இருக்கு பாண்டியாஸ்னா யாரு, மறவர்னா யாரு. நீ படிக்கத்தானே சொன்னாரு, எடுத்து படிச்சு ஒரு வீடியோ போட வேண்டியதானே? அதை விட்டுக்கிட்டு அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக உட்காந்து, அதாவது வன்மத்தெல்லாம் உட்காந்து கக்கிட்டு இருக்கிறதுக்கு எதற்கு ஒரு தெளிவான ஒரு படித்தவர் போல் பேச வேண்டும்? படிச்சுட்டு பேசணும். படித்தவன் போல் பேசக்கூடாது, படிச்சுட்டு பேசணும். நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்.